சரி, இதுல விஜய் ம். அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்களும், பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்துள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று அப்படின்னு சொல்லி போங்க சார். போட்டிருக்காரு. நீங்களே அரசியல் பேசல. அப்புறம் இளைஞர்களும், பெண்களும் என்னமோ இவரு வந்து எல்லாருக்கும் அரசியல் கத்துக் குடுத்துட்டு, எல்லாரும் அரசியல் பேசுற மாரி, ஃபாலோவர்ஸ் இவர்களுடைய தொண்டர்கள் எந்த மாரி அரசியல் பேசுறாங்கன்னா, நேத்து ஒருத்தர் மைக் போடுறாரு. போட்ட உடனே அந்த பொண்ணுட்ட கேட்குறாரு. இவங்க இது மாரி தர்றாங்கல்ல, ரூ. 8000 தரேன்றாரு, ரூ. 10,000 தரேன்றாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவரு சொல்றாரு, உங்க தலைவர் கூட ரூ. 2,500 தரேன்றாரு. அவரும் தானே தரேன்றாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இவரும் சரி, இவரும் சரி அரசு பணத்திலேருந்து தர்றதா வாக்குறுதி குடுக்குறாங்க. ஆனா, எங்க தலைவர் சொந்த பணத்திலேருந்து தர்றேன்னு சொல்றாரு. ரூ. 2,500 எவ்வளோ 3,50,00,000 பெண்களுக்கு ரூ. 2,500ன்னா ரூ. 24,000 கோடி மேல வரும். இத வந்து அவர் சொந்த பணத்திலேருந்து குடுக்குறாராம். ஒரு கிண்டல் ஜாய் குழந்தை சார் அது இன்னும்.